ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்கா என்கவும், ம் தலை வலிக்குது மாமா என்கவும், ஏண்டா என்ன பண்ணுது என்று அவள் தலையை பிடித்து விட்டவன், டைம் ஆச்சு, சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் என்கவும், எனக்கு சாப்பாடு வேண்டாம் மாமா என்று அவன் மேல் அப்படியே படுத்துக்கொள்ள, சரிடா, போய் இந்த புடவைய கழட்டி போட்டுட்டு வேற ட்ரெஸ் மாத்து, நான் நமக்கு சாப்பாடு இங்க எடுத்துட்டு வரேன் என்கவும் ஒருவாறு தன்னை சமன் செய்து கொண்டு தலையாட்டியவள் எழுந்து சென்றாள். அவளையே சிறிது நேரம் குழப்பத்துடன் பார்த்தவன் வெளியில் சென்றான். அங்கு அனைவரும் அமர்ந்து உண்டு கொண்டிருங்க, இவன் வருவதை கண்ட ராணி, வாங்க தம்பி, அவ எங்க காணோம், அவளுக்கு தலைவலின்னு படுத்திருக்கா, சரி தம்பி நீங்க சாப்பிடுங்க, நாங்க 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டுடுறோம் என்கவும், சரி இருங்க தம்பி எடுத்து வச்சு தரேன் என்கவும் அங்கு இருந்த நாற்காலியில் அமர குமரேசன் துரையிடம் பேசுவது போல் பேசினார். என் பொண்ணுக்கு சீர் நாளைக்கு சென்னை வந்துரும் துரை என்கவும், என் பொண்டாட்டிக்கு யாரும் செய்ய வேணாம், அவளுக்கு எல்லாம் செய்ய நான் இருக்கேன் என்றவன் ராணியிடம் சாப்பாட்டை வாங்கி கொண்டு சென்று விட்டான். அறைக்கு வந்தவன் அங்கிருந்த மேஜையில் தட்டை வைத்துவிட்டு திரும்ப கயலும் கதவை திறந்து கொண்டு வந்தாள். கவி, ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, மாமா இருக்கேன் என்கவும், ஒண்ணுமில்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க சாப்பிடலாம் என்று அவனை அழைத்தாள். அந்த கெடாமீச உன்னை ஏதாவது சொன்னாரா பிரௌனி, சொல்லு மறைக்காம என்று வினவ, ஐயோ இல்ல மாமா, அவர் எதுவும் சொல்லல, நான் நல்லா தான் இருக்கேன், தலைவலி அதான் கொஞ்சம் சோர்வா இருக்கு. சரி பிரௌனி, எதா இருந்தாலும் சொல்லு சரியா, மனசுல எதுவும் வச்சுக்க கூடாது என்றவன் சட்டையை கழட்டினான். அவனையே பார்த்தவள், மாமா, ஒருவேளை நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவள் அருகே வந்தவன் அவள் விழிகளில் தன் விழிகளை கலக்க விட்டு, நீ என்ன பிரிஞ்சு போனா செத்துருவேனெல்லாம் சினிமா டைலாக் போல சொல்லலாம் மாட்டேன், ஆனா நீ என்னை விட்டு போயிட்டா நான் மனசளவுல செத்துடுவேன், அதன் பிறகு ஒரு நடப்பினம் போலதான், நீ வாழ்க்கைக்குள்ள வராததுக்கு முன்னாடி நீ யாரோ நான் யாரோ, ஆனா இப்போ அப்படி இல்லை, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை, இந்த கண்ணுக்கு கடைசி வரைக்கும் உன்னையே பார்த்துட்டு இருக்கத்தான் ஆசை, இந்த உதட்டுக்கு சதா பிரௌனி பிரௌனின்னு கூப்பிடத்தான் ஆசை, இந்த இதயம் கடைசி வர பிரௌனி பிரௌனின்னு தான் துடிக்கும். மாமா, நீங்க தானே சொன்னீங்க இதயம் லப்டப் லப்டப்னு துடிக்கும்னு, இப்போ இப்படி சொல்றீங்க என்று தன் சந்தேகத்தை கேட்க, இந்த மாதிரி கேள்வியா கேட்டு என்னை கொல்ல என்னைக்குமே எனக்கு நீ வேணும் பிரௌனி, சரி மாமா, பசிக்குது சாப்பிடலாம் என்று மோசமாக அவனை டேமேஜ் செய்தாள். இப்போ நான் பேசினது எதுவுமே உனக்கு காதுல விழல தானே பிரௌனி? ஆமா என்று தலையாட்ட, நல்ல தலைய மட்டும் ஆட்டு, தட்டை எடுத்து தானே அவளுக்கு ஊட்ட, நீங்களும் சாப்பிடுங்க மாமா என்று அவனுக்கு ஊட்டியவள், எப்போ மாமா நாம ஊருக்கு கிளம்புறோம் என்கவும், பரத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு அவங்க வர்ற டைமுக்கு முன்னவே அங்க இருக்கிற மாதிரி கிளம்பலாண்டா. சரி சரி மாமா என்றவளுக்கு புறையேற தலையில் தட்டி தண்ணி எடுத்து கொடுத்தவன், பேசாம சாப்பிடு பிரௌனி என்றவன் அவளுக்கு ஊட்டி முடித்து தானும் சாப்பிட்டு கை கழுவியவன் அதனை வெளியே எடுத்து செல்ல, இங்க வைங்க மாமா, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன். பரத்துக்கு ஃபோன் போட்டவன், சென்னை ஏர்போர்ட் எப்படா வருவீங்க? மார்னிங் 8 மணிக்கு மச்சி. சரி சரி, நானே பிக்கப் பண்ண வந்துடுறேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். காலையில் 8 மணிக்கு வராங்களாம் பிரௌனி. சரி சரி மாமா, அப்போ நம்ம நைட்டு கிளம்பினா கரெக்டா இருக்கும். ஆமாம் பிரௌனி, இப்போ கிளம்பினா நைட்டு வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும், நைட்டு கிளம்பினா விடிய காலையில போற மாதிரி இருக்கும். சரி மாமா, இங்க சொல்லிட்டு கிளம்பலாம் என்கவும் இருவரும் வெளியே வந்தனர். அங்கு அனைவரும் கூடியிருக்க, கயல்மா, மா, அவங்க தம்பி நாளைக்கு வராங்க, அதனால நாங்க காலையிலேயே அழைக்க போகணும், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்தோம் என்று கூற, அப்போ இப்போ கிளம்புனா ஒரு 10 மணிக்கா அங்க இருக்கலாம் கயலு, நைட்டு கிளம்ப வேண்டாம், இப்போ கிளம்பி அங்க நைட்டு போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு காலையில அவங்கள அழைச்சிட்டு வந்துருங்க என்று கூற அனைவரும் ஆமோதித்தனர். சரி, அப்போ நாங்க போய் கிளம்புறோம் என்கவும், நானும் உன் கூட ஒத்தாசைக்கு வரவா கயலு என்று ராணி கேட்க, அதெல்லாம் வேண்டாமா, நீ இங்க இருந்து அப்பா தம்பி வர்ஷாவை பார்த்துக்கோ, என்னை பார்த்துக்க மாமா இருக்கார், அப்படித்தானே மாமா என்று பிரசாத்தை பார்த்து கேட்கவும், என்று தலையாட்டினான். பின்பு இருவரும் கிளம்பவே குமரேசன் கயல் அருகில் வந்தவர்,
அவள் கையை பிடித்து சிறிது பணத்தை வைக்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இந்த பணம் தேவைப்படாது. மாமா எல்லாமே எனக்கு வாங்கி தந்துட்டாங்க என்கவும் பிரசாத் கெத்தாக கெடாமேசையை பார்க்க அவனை முறைத்தார். என்ன மன்னிச்சிடு பாப்பா என்கவும், ஐயோ, என்கிட்ட எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உண்மையாவே எனக்கு இந்த பணம் தேவைப்படாது. அம்மாவை திட்டாதீங்க, பார்த்து பத்திரமா இருங்க. மாமாவுக்கு லீவ் கொடுத்தா நான் வரேன் என்றவள் வள்ளியிடம் வந்து சொல்லிவிட்டு தன் அத்தை மாமாவிடம் போயிட்டு வருகிறேன் என்றவள் மருதுவிடம் கூறிவிட்டு தன் அன்னையிடம் வந்தவள், அப்பாவுக்கு வேலைக்கு சோத்த ஆக்கி போடுமா, நான் கிளம்புறேன் என்றவள் காரில் ஏறிக்கொள்ள பிரசாத் ஒரு தலையசைப்புடன் அனைவரிடமும் விடை பெற்றவன் காரை கிளப்பினான். இங்கு காரில் சென்று கொண்டிருந்தவர்கள், பிரௌனி, என்னால தானே இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டியதா போச்சு. இல்லைன்னா அந்த கெடாமிசையோட இன்னும் கொஞ்சம் நாள் பாசப்பயிரை வளர்த்துருப்பல்ல என்று வருத்தத்துடன் கூற, அவன் கையில் சாய்ந்து கொண்டவள், மாமா, இன்னும் என்னால நம்ப முடியல, எங்க அப்பாவா என்கிட்ட பேசினாருன்னு என்று ஆச்சரியமாக கூற, கெடாமீச முகத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது பிரௌனி. அவர் தப்ப உணர்ந்துட்டார் போல, அதான் உன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாரு என்கவும், என்றவள் எப்பொழுதோ தூக்கத்திற்கு சென்றிருந்தாள். காரை ஒரு ஓரமாக நிறுத்தி அவளை வாகாக படுக்க வைத்தவன் அவள் இதழில் முத்தமிட்டு காரை கிளப்பினான். இரவு 10 மணி போல் வீட்டிற்கு வர சாமி வந்து கதவை திறந்தார். தம்பி, நீங்க சமைக்க வேண்டாம்ப்பா, நான் சமைச்சு வச்சிருக்கேன் என்று எடுத்து வந்து வைக்க, ஏன்பா உங்களுக்கு சிரமம் என்ற கயல் கொண்டு வந்த கைகளை தூக்க, விடு பிரௌனி, நான் எடுத்துட்டு வரேன் என்று பிடுங்க, 2 பேரும் உள்ள போங்க, நான் எடுத்துட்டு வரேன், இதுக்கு எதுக்கு 2 பேரும் மல்லுக்கு நிக்கிறீங்க என்று அவர் பைகளை தூக்கி கொண்டு வந்து வைத்தவர், சரிம்மா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்று விட்டு வெளியே சென்று விட்டார். இருவரும் சாப்பிட்டு முடித்து தங்கள் அறைக்கு வர பிரசாத்தின் கண்கள் அவளையே சுற்றி சுற்றி வந்தது. அதனை கண்டு கொண்டவள், என்ன பார்வையெல்லாம் பலமா இருக்கு, என்ன விசேஷம் என்று புருவத்தை உயர்த்தி வினவினாள். வா பிரௌனி, தூங்கலாம் என்று மெத்தையை தட்டி அழைக்க, ஒன்னும் வேண்டாம், நான் தனியாவே படுத்துக்கிறேன். நான் உங்க கூட படுத்தா அப்புறம் காலையில எழுந்து என் கற்பு போச்சு, மானம் போச்சுன்னு மூக்கு சிந்துவீங்க. எதுக்கு பறிச்ச? அதுவும் இல்லாம நான் படிச்சு முடிச்ச பிறகு தானே ஒன்னா படுத்துக்கலான்னு என்று கூற அதிர்ந்தான். எது, நீ படிச்சு முடிச்சா என்று ஜர்க்கானவன், ஏய், அதுக்கு இன்னும் வருஷ கணக்காகுண்டி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் வருவேன். எங்க போனாலும் வருவீங்களா மாமா? கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன், நான் பக்கத்து அறைக்கு போறேன் என்று பாவலா காட்ட, உண்மை என்று நம்பி அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டவன், நேத்து நைட்டு ஒண்ணுமே நடக்கல பிரௌனி, நான் சும்மா உன்கிட்ட விளையாண்டேன், என் கூடவே படு, இல்லைன்னா தூக்கம் வராது என்று தன்னுடன் அணைத்து கொண்டு படுத்து கொண்டான். அப்போ நான் நினைச்சது உண்மைன்னு நிரூபிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? என்ன நினைச்ச? இல்ல, உங்களுக்கு தான் வயசாகிடுச்சே, உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு நினைச்சேன் என்று கிளிக்கு சிரிக்க, உன்னை படிக்கட்டும் நாம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விட்டு வச்சா நீ என்ன கிழவன்னு சொல்ற என்று அவள் மேல் படர, ஐயோ மாமா, சும்மா சொன்ன. சும்மா சொன்னியா? உன்னை அம்மா ஆக்காம விட மாட்டேன், வா, இன்னைக்கு இந்த பிரௌனியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் என்று அவள் முந்தானை எடுத்து 2 கரங்களையும் கட்டிலோடு சேர்த்து கட்டியவன் அவன் காதருகே குனிந்தான். இதழால் காது மடலை வருடியவன் கிசு கிசுப்பாக, பிரௌனி, அந்த படத்துல அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டியே, நான் செயல் விளக்கம் கொடுக்கவா? மாமா, நோ, எனக்கு பயமா இருக்கு என்று மோகத்தில் மூச்சடைக்க கூற அவள் கைகளை விடுவித்தவன் அவள் நெஞ்சில் புதைந்து போனான். காலையில் ஏர்போர்ட்டிற்கு கிளம்ப எழுந்தவன், பிரௌனி, நீயும் வரியா? இதுவரைக்கும் நீ ஏர்போர்ட் பார்த்ததில்ல தானே என்கும் உற்சாகமானவள், மாமா, அப்போ நானும் வரவா? வா வா, கிளம்பு, போகலாம். இருவரும் கிளம்பி ஏர்போர்ட் வர, எப்போ மாமா உங்க தம்பி வராரு என்கவும், இன்னும் 1/4 மணி நேரம் ஆகுண்டா என்கவும் ஒரு விமானம் தரையிறங்கிய காட்சியை பார்த்ததும், மாமா, எவ்வளவு கீழே போகுது பாருங்களேன், இவ்வளவு பெருசாவா இருக்கும், ஐயோ செமையா இருக்கு என்று அவனிடம் கூறிக்கொண்டே திரும்ப அங்கு கண்ட காட்சியில் கொதித்தெழுந்தாள். ஒரு யுவதி துபாய் ஃப்ளைட் எப்போ ரீச் ஆகும் என்று கேட்டுக்கொண்டே அவனை சைட் அடிக்க, இதை கண்டவள் அவன் அவன் கண்ணுல கொல்லி கட்ட வைக்க, எப்படி பாக்குறா பாரு, இந்த மாமாவும் பேக்கு மாதிரி இவ்வளோ கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு,
என்று அவனை நெருங்கினாள். இவள் வருவதை பார்த்த அந்த பெண் ஜகா வாங்க அவன் காலில் நங்கென்று மிதித்தாள். ஆ என்று அலறியவன், என்னடி, எதுக்கு இப்போ என் காலை மிதிச்ச? மிதிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? என்னடி கோபம் என்று பாவமாக வினவ, என்னடி நொன்னடி, ஏன் இவ்ளோ கிட்ட நின்னுதான் பேசணுமா? அவ மூஞ்சியும் மொகர கட்டையும் பவுடர் டப்பா காலி ஆயிருக்கும் போல எப்படி அப்பிட்டு வந்திருக்கா என்று அப்பெண்ணை வறுத்தெடுக்க, ஏண்டி அந்த பெண்ணை திட்டுற, பாவம் என்கவும், ஓ, என்கிட்டயே அவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க என்று இன்னொரு காலிலும் மிதித்தாள். ஐயோ என்று அலறினான். அமைதியா இருங்க, எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க என்று அடக்கியவள் பரத் வீல் சேரில் ஜெபியை தள்ளி கொண்டு வர, அவங்க வந்துட்டாங்க என்றாள். வீட்டிற்கு வந்ததும் ஜெபியிடம், தம்பி ஜூஸ் சாப்பிட்றீங்களா? பசிக்குதா? சாப்பாடு தரவா என்று அவனை பாசத்தால் நச்சரிக்க, பிரசாத்திற்கு 2 காதிலும் புகை வராத குறைதான். இங்கு அனைவரும் வீட்டிலுள்ள இருக்க சாமி தர்மனுக்கு அழைத்து, ஐயா, ஜெய் தம்பி வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா இங்க வீட்டுக்குள்ள வருது, நானும் வாட்ச்மேனும் தடுத்து வச்சிருக்கோம், இவங்களை பார்த்தா ராம் தம்பி கோவப்படும், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா என்கவும், இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல போல என்று வைதவர் உடனடியாக புறப்பட்டு வந்தார். காந்தமென இருக்கும். காதல் 23. மாமா சாப்பிட வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு என்று அழைக்க, அவன் எதுவும் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு மடிக்கணினியில் நோண்டி கொண்டிருக்க, ஐயோ, கிளாஸ் போயிட்டு இருக்கா என்று அதிர்ந்தவள் அவன் முகத்தை பார்க்க அவளை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டான். என்ன மாமா, என் மேல எதுவும் கோபமா என்று அவனிடம் வந்து அமர்ந்தவள் அவன் கையை பிடிக்க வர கையை இழுத்து கொண்டான். என்ன மாமா என்று சினுங்க, உனக்கு என்ன வேணும்? போ இங்கிருந்து, உனக்கு தான் வேலை நிறைய இருக்கே, போய் அவனுக்கே எல்லாத்தையும் வாயில் திணி, எனக்கு எதுவும் வேண்டாம். ஐய, பொறாமையாக்கும் என்று அவன் தாடையில் இடிக்க, எனக்கு ஒன்னும் பொறாமை இல்ல, முகம் கோண கூறினான். பார்த்து மாமா, முகம் போற போக்க பார்த்தா இழுத்துக்க போகுது, இழுத்துட்டு போகுது, எனக்கு என்ன? என்ன மாமா, ஜெபி நமக்கு பிள்ளை மாதிரி, இப்போ முடியாம வேற இருக்காங்க, நாம தானே பாத்துக்கணும் என்கவும், அவன் நமக்கு பிள்ளையா பிரௌனி? ஆமா என்று சொன்ன அடுத்த நிமிடம் மடிக்கணினி இருந்த இடத்தில் அவள் இருந்தாள். ஐயோ மாமா, லேப்டாப் என்று கத்த, அது போனா போகுது, நீ சொல்லடி. என்ன சொல்லணும்? இவ்ளோ பெரிய புள்ள நமக்கு வேணுமா என்கவும், ஆமா மாமா, நான் உங்களுக்கு பொண்டாட்டினா அவனுக்கு அண்ணி, அண்ணியும் ஒரு வகையில அம்மா தானே. ஆமா ஆமா, அதான் நீங்க அப்பா நான் அம்மா, அப்போ நம்ம பிள்ளை தானே, புள்ளைக்கிட்ட யாராச்சும் பொறாமப்படுவாங்களா என்று வினவும், இல்ல பிரௌனி, நீ எனக்கு மட்டும்தானே, இப்போவும் எப்போவும் நான் உங்களுக்கு மட்டும்தான், உங்க 2 பேருக்கும் எல்லாமாவும் நான் இருப்பேன், நீங்க சொன்னீங்கல்ல, நான் தான் இனி உனக்கு எல்லாம் ஒண்ணு, அது போலதான் இதுவும். அவன் சட்டை காலரை பிடித்து நோண்டி கொண்டே, உங்ககிட்ட மட்டும் நான் நிறைய சேட்டை பண்ணுவேன், அப்புறம் இன்னும் நிறையா என்றவள் அவன் கழுத்தில் முகத்தை புதைத்து கடித்து வைத்தாள். ஏய் விடுடி, எல்லாரும் கீழே இருக்காங்க, பார்த்தா மானம் போயிடும். போகட்டும், நானா உங்களை வெள்ளையா பிறக்க சொன்னேன்? பதிலுக்கு பதில் பேசுற இந்த வாய என்ன பண்ணலாம் என்று இதழில் இழையும் சிரிப்பை பார்த்து கொண்டே நெருங்க, மாமா நீங்க சாப்பிட வாங்க, போகலாம் என்று கீழே அழைத்து வந்தாள். ஆனால் அங்கு பார்த்த காட்சியில் ரௌதிரமானான் என்றால் கயல் அதிர்ந்தாள். இங்கு வாட்ச்மேனிடம் மல்லு கட்டி கொண்டிருந்த ஷைலஜா, யோ விடுயா, நான் உள்ள போகணும் என்று கத்த, அங்கு வந்த தர்மன், என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு பிள்ளைகளை வந்து தொந்தரவு பண்றீங்க, நான் ஏன் பிள்ளைகளை பார்ப்பேன், அதை தடுக்க நீங்க யாரு என்று அவர்களை இடித்து தள்ளிவிட்டு உள்ளே வந்தவர் அங்கு சோஃபாவில் தலை சாய்த்து படுத்திருந்த ஜெபியை கண்டு தன் நீலி கண்ணீரை திறந்து விட்டார். ஜெய் தங்கம், என்னப்பா ஆச்சு உனக்கு, ஐயோ என்று அவனை தொட வர அவர் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் கையை தட்டிவிட்டான். அந்த காட்சியை தான் தன் அறையிலிருந்து வெளியே வந்த இருவரும் கண்டனர். கயலுக்கு, அப்போ இந்த அம்மா தானா இது என்று அதிர்ந்தாள். என்றால் பிரசாத் எந்த நேரத்திலும் வெடிக்கும் நிலைமையில் இருந்தான். ஜெய் கண்ணா, என்ன ஆச்சு தங்கம் உனக்கு,
வா என் கூட, நான் உன்னை பாத்துக்கிறேன் என்று அவனை அழைக்க, ஏன் பணம் இல்லையா, அதான் இங்க தேடி வந்திருக்கீங்க போல என்று பிரசாத் தன் குரலை உயர்த்த அதிர்ந்தது போல முகத்தை வைத்து கொண்டார். நீ இல்லாததையெல்லாம் சொல்லி ஜெய்கிட்ட சொல்லி அவன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பார்க்காத பிரசாத். நான் ஒன்னும் பணத்துக்காக வரல, என் பிள்ளைக்காக தான் வந்தேன். ஓ, யாரு உங்க பிள்ளை? பணத்துக்காகத்தான் நீ சின்ன பிள்ளைன்னு பார்க்காம அவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க. ஜெய், அவன் என்னென்னமோ சொல்றான், அவனை நம்பாத. அதுவரை வாயை மூடிக்கொண்டிருந்தவன் நம்ப மாட்டேன் என்கவும் கர்வமாக பிரசாத்தை பார்த்து சிரித்தவள் மீண்டும் அவன் கூறியதில் முகம் கடுகடுவென மாறியது. நம்ப மாட்டேன், அதுவும் பணத்துக்காக இதை செய் அதை செய்ன்னு சாப்பாடு கொடுக்காம டார்ச்சர் பண்ணினீங்களே, அதையெல்லாம் தெரிஞ்சுமா உங்களை நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அம்மா அப்பாவா என் அண்ணி அண்ணா இருக்காங்க. இதுக்கு மேல யாரும் அம்மானு உறவு முறை கொண்டாடிட்டு இங்க யாரும் வர வேண்டாம், நீங்க போகலாம் என்கவும். யாருடா அம்மா? அவளா? நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன். பெத்ததுக்கு தான் நிறைய எங்களுக்கு செஞ்சிட்டீங்க, போதும் உங்க அன்பு, கிளம்பலாம். அண்ணி, இவங்கள போக சொல்லுங்க என்று கத்த, எவடா உனக்கு அண்ணி? எது இவளா? கண்ணில்லாதவன் கூட இவளை கட்ட மாட்டான். சி, போயும் போயும் இவளை கட்டியிருக்கான் பாரு, அண்ணியா அண்ணி, நினைக்கவே கொமட்டுது. சி, என் மகன் கால் தூசி பெறமாட்டா என்று அவள் மனதை காயப்படுத்தினார். அவளுக்கே தெரிஞ்சிருக்க வேண்டாம் இது நமக்கான இடம் இல்லைன்னு. கூட்டிட்டு வந்ததும் பணம் புகழை எல்லாம் பார்த்ததும் பசை போட்டது போல ஒட்டிக்கிட்டு சுத்துறா என்று தனக்கு கிடைக்கவில்லை என்ற வன்மத்தில் அவள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருந்தார். பெத்தவங்க இல்லனா இப்படிதான் கட்டுவாங்களா என்று கூற கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பிரசாத்தும் வாயை விட்டான். ஆமா, அம்மா சரியில்லைனா இப்படிதான் கட்ட முடியும். அவ ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல. சி, உங்களுக்கு எதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன், இங்கிருந்து கிளம்புங்க. அவர் அப்படியே நிற்கவும் பரத் ஜெபியை உள்ள கூட்டிட்டு போடா என்றவன், இப்ப போகலனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க இங்கிருந்து என்றவன் தர்மனிடம், சார் வாங்க, என் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்கள பெற்றோர்கள் வேண்டுமென்றே தொலைச்சா உள்ள தூக்கி போட சட்டம் இருக்கு. இவங்க கூட இருக்கிற ஆளை தூக்கி உள்ள வச்சா அடிக்கிற அடியில எல்லா உண்மையும் வெளியே வரும் என்கவும் பயந்தவள் நடையை கட்டிவிட்டாள். தர்மன் பிரசாத்தை அழைத்து கொண்டு வெளியே சென்றார். அவனுக்கும் இருந்த கோபத்தில் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்க ஒரு பார்க் வரவே தர்மன் அங்கு நிறுத்த சொன்னார். பிரசாத், கொஞ்சம் அமைதியாகு, எதுக்கு இவ்வளவு கோபம்? கோபம் என்னைக்குமே ஆகாது. கோபத்துல நாம என்ன பேசுறோம்னு தெரியாம நமக்கு பிரியமானவர்களையே அது தாக்கிடும். அவரை புரியாமல் பார்த்தவனிடம் ஷைலஜாவிடம் கூறியதை சொல்ல ஷிட் என்று தலையில் அடித்து கொண்டான். நான் வேணும்னு சொல்லல சார் என்கவும், அது புரியுது, ஆனா அந்த அம்மாவும் என்னென்னவோ பேசிடுச்சு. கயல் சின்ன பொண்ணு, அது மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ பிரசாத், நான் இப்படியே கிளம்புறேன், நீ போய் கயலை பாரு என்றவர் கிளம்பி விட்டார். வரும் வழியெல்லாம் அவளிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே வந்தான். சாரி ப்ரௌனி, சாரிடா, என்னை மன்னிச்சிடு. எனக்கு கோபம் வந்தா என்ன பண்றேன் என்ன பேசுறேன்னு தெரியாம எல்லாம் பண்றேன் என்று புலம்பிக் கொண்டே தன் வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்குள் வேகமாக வந்தவன் தம் தம்பி அறையில் இருந்து பரத் வரவே, ஜெபி என்னடா பண்றான்? அவன் இப்போதான் மாத்திரை போட்டுட்டு தூங்குறான் என்றவன், சரிடா பாத்துக்கோ, ஏதாவது உடனே கால் பண்ணு என்று விட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினான். பரத் கிளம்பியதும் சமையலறை சென்று கயலை தேடியவன் அங்கு இல்லை என்றதும் தன் அறைக்கு வந்தான். அவன் இதயமோ டப்பு டப்பென்று துடித்தது. அறைக்கு வந்தவன் கண்டது காற்றில் பறக்க முனைந்த படபடக்கும் கடிதத்தை தான். அவள் அவனுக்கு விட்டு சென்றது அந்த கடிதத்தை மட்டும்தான். அதனை கண்டவன் நெஞ்சமெல்லாம் ரணமாய் வலிக்க, நோ ப்ரௌனி, இன்னொரு பிரிவு என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லியும் என்னை விட்டுட்டு போயிட்டியாடி? கோபத்துல தானே தெரியாம சொன்னேன், அதுக்கு என்ன 4 அடிய கூட அடிச்சிருக்கலாமே ப்ரௌனி என்று கத்தியவன் அந்த கடிதத்தை பிரித்தான். அவன் கண்களில் தேங்கிய கண்ணீரில் அந்த கடிதத்தில் இருந்தது கூட சரியாக தெரியவில்லை. கடைசியில் காதலுக்கு பரிசு கண்ணீர் மட்டும்தானோ? பிரசாத்திற்கு சுற்றி கொண்டிருந்த பூமி அப்படியே நின்று போன உணர்வு. கண்களில் பெருகிய கண்ணீர் அவள் விட்டு போன கடிதத்தை படிக்க விடாமல் திரையிட கண்களை அழுந்த துடைத்தவன் அக்கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான்.
மாமா, என் வாழ்க்கையில எதிர்பாராம நடந்ததுதான் நம்ம கல்யாணம். சின்ன வயசுல இருந்தே எப்போ திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு விருப்பப்பட்ட படிப்பையும் படிக்க முடியாம அல்லாடிட்டு இருந்தப்போ தான் தெய்வமா தர்மன் அப்பா வந்தாரு. நீ நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? பையன் கொஞ்சம் முரடன்தான், ஆனா நல்லவன். உன்னை போலவே சிறு வயதுல பல அடிபட்டவன். உன்னை கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பான். உனக்கும் இங்க இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அங்க இருந்தா மூச்சு முட்டி செத்து போவோம்னு ஒரு பயம். அதனாலதான் நான் கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு தர்மன் அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டேன். முதல்ல உங்களை பார்க்கும் பொழுது முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க. சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு தோணுச்சு. நான் கருப்பா இருக்கிறதால தான் என்ன எங்க அப்பாக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை உங்களுக்கும் என்ன பிடிக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு அடிக்கடி தோணும். ஆனா நான் நினைச்சது போல நீங்க இல்ல. உங்களை எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அவ்வளவு பிடிக்கும் மாமா. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சவர், ரொம்ப பிடிச்சவர், நல்லவர் எல்லாமே நீங்க தான். உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் என்று அவள் எழுதியிருந்ததை படித்தவன், அப்புறம் ஏண்டி என்னை விட்டுட்டு போன என்று கேட்டவன் மீண்டும் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். நான் ஆசையா படிக்கிறேன்னு சொன்னதும் எனக்காக டீச்சர் அரேஞ்ச் பண்ணது, ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்காக பார்த்து பார்த்து செய்வீங்க. எனக்காக நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என் மீதான காதல் அப்பட்டமா தெரியும். நேத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் என் ரூம்ல நகையை கழட்டி வச்சுட்டு இருக்கும்போது 2 பேரு பேசுறது என் காதுல விழுந்துச்சு. நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லையா? நீங்க அழகா இருக்கீங்க, நான் கருப்பா இருக்கேன். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல. இன்னும் என்னென்னவோ சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் உங்ககிட்ட போயும் போயும் இவளை கட்டியிருக்கன்னு உங்களை திட்டினாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. ஒரு மனசு நான் உங்களுக்கு இணை இல்ல, உங்களை விட்டு பிரிஞ்சு போக சொல்லுது. இன்னொரு மனசு அடுத்தவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க, அதுக்காக உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறவனை விட்டுட்டு போவியான்னு திட்டுது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. எனக்கு நீங்க வேணும். இப்போ நான் உங்களை விட்டுட்டு போனா நானும் நிம்மதியா இருக்க மாட்டேன், நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அழுது வடியாம உங்க போனை எடுத்து பாருங்க மாமா என்று அத்தோடு அந்த கடிதம் முடிந்திருந்தது. உடனடியாக தன் போனை எடுத்தவன் அதில் வந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டான். மாமா, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் 10 தோப்புக்காரணம் போடுங்க. உடனே கீழே ஓடியவன் அங்கு தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலிடம் சென்று சுற்றுமுற்றும் பார்க்க அவள் இல்லை. சோர்ந்து போனவன் கண்ணில் மீண்டும் ஒரு கடிதம் பல்லிழித்தது. அதை பிரித்தவன் படித்தான். என்ன, ரொம்ப வேகமா ஓடி வந்தீங்களா? 10 தோப்புக்காரணம் போட்டுட்டு என்ன முதலா பிரிச்சு வச்சீங்களே, அங்க போங்க என்று இருக்க யோசித்தவன் உடனே அவளுக்கென ஒதுக்கிய அறையை கண்டு கொண்டவன் மீண்டும் ஓடி வந்தான் அந்த அறைக்கு. அவனை ஏமாற்றாமல் மெத்தையில் சாய்ந்து கொண்டு புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் தான் அவனுக்கு மூச்சே வந்தது. போன உயிர் திரும்பி வந்தது போல் நிம்மதியாக உணர்ந்தவன் அங்கு தன்னை கண்டு கொள்ளாமல் சாய்ந்திருந்தவளின் காலை இழுத்து படுக்க வைத்து அவள் வயிற்றில் முகம் புதைத்து அவளை இறுக்கி அணைத்தபடி படுத்து கொண்டான். சற்று நேரம் அங்கு இளைப்பாறியவன், என்ன கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்ட பிரௌனி என்று அவள் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டவன் அவளிடம் மன்னிப்பை யாசித்தான். சாரி பிரௌனி, அது ஏதோ கோபத்துல தெரியாம பேசிட்டேன்டி, சாரி என்கவும், நீங்க இன்னும் தோப்பு காரணம் போடல மாமா என்று கரார் பேர் வழி போல் கூறினாள். எழுந்துருங்க, தோப்பு காரணம் போடுங்க என்றவளின் இதழ்களை வன்மையாக கொய்தவன் அவளை தன்னோடு சேர்த்து தூக்கி கொண்டு தோப்பு காரணம் போடுவது போல் செய்ய அவனிடமிருந்து தன் இதழை பிரித்தவள், மாமா இறக்கி விடுங்க, வலிக்கு போகுது என்று துள்ள மீண்டும் அவள் இதழை கவ்வியவன் விடவே இல்லை. அவளை அணைத்து கொண்டவன், பிரௌனி நீ எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன்டி தன் மனதை கூறியவன் அவள் கழுத்தில் முகத்தை புதைத்து கொள்ள, மாமா உங்களுக்கு எல்லாமாவும் இருப்பேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதையும் மீறி போனா எனக்கும் உங்க அம்மாவுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நான் அப்படி இருக்க விரும்பல. உங்களுக்கு இணை இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நானும் படிப்பை முடிச்சுட்டா அப்புறம் யாரு என்ன சொல்ல முடியும்? ஆனா நீங்க கோபத்துல சொன்னீங்க இல்லையா என்று அவனை முறைக்க, பிரௌனி மன்னிச்சிடுடி, தெரியாம சொல்லிட்டேன்.
என்று காதை பற்றி மன்னிப்பு கேட்கவும், அதான் உங்களை டென்ஷன் படுத்தி அழ வச்சுட்டேனே, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. நானா? நான் அழலையே என்று கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல் பிகு பண்ண, நம்பிட்டேன் என்று நக்கலாக சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? ஆமா மாமா என்றவள் அவன் மேல் பாய்ந்து எப்பொழுதும் போல் அவன் கழுத்தை கடித்து வைத்தாள். அவனும் எப்பொழுதும் போல அலறினான். பிரௌனி, நாம எப்பொழுதும் இப்படியே இருக்கணும், சரியா? பிரியவே கூடாது. கண்டிப்பா மாமா. நாம 2 பேரும் காந்தம் போல எப்பொழுதும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டே இருப்பது போல் ஒட்டிடே இருப்போம் என்று அவனை கட்டிக்கொண்டாள். 6 மாதங்கள் கடந்த நிலையில் வள்ளிக்கும் பரத்துக்கும் திருமணம் அன்று. அனைவரும் பரபரப்பாக திருமணத்திற்கு கிளம்பி கொண்டிருக்க, இங்கு தன் பிரௌனியிடம் சேலை கட்டி விடுகிறேன் என்ற பேர் வழி என்று சில்மிஷம் செய்து கொண்டிருந்தான். மாமா, ஒழுங்கா சேலை கட்டி விடுங்க, அப்புறம் நைட்டு பிரௌனி தரமாட்டேன் என்று மிரட்டியவளை கண்கள் சிமிட்டி சிரித்தவன், எனக்கு எப்படி பிரௌனி சாப்பிடணும்னு தெரியும், போடி என்றவன் உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டான். மாமா, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? உங்க மொழியே சரியில்லையே, சொல்லுங்க. ஒண்ணுமில்ல பிரௌனி, டைம் ஆச்சு, கிளம்புடி என்று தானும் சென்று கிளம்பினான். இருவரும் கிளம்பி கீழே வர ஜெபியும் கிளம்பி நின்றான். பின் மூவரும் புறப்பட்டனர். என்ன ஜெபி கண்ணா, இன்னைக்கு செமையா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி என்றவனின் முகத்தில் வெட்கத்தின் சாயல். இங்கு ஒருவனுக்கு வயிறு அடுப்பில் வைத்தது போல் காந்தியது. ஜெபி காரை ஓட்ட பின் சீட்டில் இருவரும் அமர்ந்திருந்தனர். அவள் கையை கிள்ளியவன், ஏய், நானும் புது ஷர்ட் புது பேண்ட் தான் போட்டிருக்கேன், என்ன சொல்லவே இல்லை என்று குறைப்பட்டு கொள்ள, கிழவனுக்கு குசும்பு ஜாஸ்திதான் என்று நக்கல் செய்ய முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்தவனிடம் நெருங்கி அமர்ந்தவள், மாமா, வெள்ளையா உரிச்ச கோழி, சீச்சி, உரிச்ச சேவல் மாதிரி எவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களை அப்படியே இப்ப கடிக்கணும் போல இருக்கு. நம்ம தம்பி இருக்கார், அதனால தப்பிச்சிங்க. இல்லைன்னா இந்நேரம் நான் உங்க மடியில் என்று நிறுத்த, என் மடியில் அப்புறம் என்னடி சொல்லு, உங்க மடியில உட்காந்து ரத்தம் குடிச்சிட்டு இருப்பேன் என்று சொல்லவும் கழுத்தை கைகளால் மறைத்து கொண்டான். என் மானத்தை வாங்குறதே நீ தாண்டி என்கவும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு சிரித்தாள். பரத்திடம் வந்தவன், மச்சான், எவ்வளோ குத்து வாங்கினாலும் வெளியே சொல்லக்கூடாது, சரியா? அதுதான் நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ். அங்கிருந்த ஒருத்தி கையலிடம், என்ன கையலு, கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஏதோ நல்ல செய்தி சொல்லாம இருக்க என்று கூற, என் வீட்டுக்காரரு தான்கா, எனக்கு இன்னும் வயசு இருக்கு, குழந்தை எப்போ வேணா பெத்துக்கலாம், முதல்ல படின்னு என்ன படிக்க வைக்கிறாரு. நானும் சொன்னேன், ஏதாவது விசேஷத்துக்கு போகும்போது கேட்பாங்க மாமா, என்ன சொல்றதுன்னு கேட்டா, வேலை இல்லாதவங்களாம் அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உத்து பாப்பாங்கன்னு சொன்னாரு. சரியாதான் இருக்கு என்று அவளுக்கு பதிலடி கொடுக்க ஓடிவிட்டாள். கடைசி வரையில் இந்த சமுதாயம் மாறவே மாறாதா என்ற எண்ணம் தான் உதித்தது. அவள் கருப்பாக இருக்கிறாள், அவள் படிக்கவில்லை என்று தூற்றும் அதே சமூகம், அவள் வயதுக்கு வரவில்லை, ஏதோ உடம்பில் கோளாறு என்று தூற்றும் சமூகம், அவள் திருமண பந்தத்தில் ஈடுபட்ட 6 மாத காலத்திற்குள் குழந்தை உண்டாகவில்லையா என்று உச்சி கொட்டும் அதே சமூகம். நாம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏதோ ஒரு வழியில் நோண்டி கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை திருத்த முடியாது, ஆனால் கடந்து போக முடியும். தன் பிரௌனியின் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்தவன், என் பிரௌனி பொண்ணு வளர்ந்துட்டாங்க போல என்று அவள் கன்னம் தட்டியவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள். பின்பு திருமணம் முடிந்து அனைவரும் வள்ளி வீட்டிற்கு செல்ல, மருது பிரசாத்திடம் வந்தவன், அண்ணா, உங்களை தோப்பு வீட்டுக்கு கயல் வர சொன்னுச்சு என்றவன், ஐயோ என்று அலற, என்ன பாட்டில் மறந்துட்டியா என்று பிரசாத் கேட்க, தலையை சொரிந்தவன், ஆமாண்ணா என்கவும், சரி நான் பாத்துக்கிறேன் என்று தோப்பு வீட்டை நோக்கி சென்றான். அங்கு அன்று அமர்ந்தது போலவே இன்றும் தலையில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்தாள். ஆஹா, எல்லாத்தையும் உள்ள ஊத்திட்டா போலையே, இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஆடாம விட மாட்டா என்று ஜர்க்கானவன், பிரௌனி பொண்ணு என்ன பண்ற என்று வாயை திறந்ததுதான் போதும், இந்தா ஆரம்பிச்சிட்டால, நான் உனக்கு பொண்ணாடா டுபுக்கு. இல்ல என்று பரிதாபமாக தலையாட்டவும், என்னடா பூம்பூம் மாடா மாறிட்டியா, இப்படி தலையாட்டுற, எவளோ வந்து இன்னும் உண்டாகலையா குண்டாகலையான்னு கேக்குறா, எல்லாம் உன்னாலதான்டா,
அடி ப்ரௌனி, பாப்பா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்லி என் வாயை அடைச்சிடுவ. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. அறிவு இருக்காடா உனக்கு? யாரு, எனக்கா என்று கேட்க, ஆமாண்டா டால்டா தலையா, உனக்கு தான்டா அறிவு இருக்கா? உன்கிட்ட இருந்தா கொஞ்சம் குடு ப்ரௌனி என்றான் பாவமாக. அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுக்காதடா. உனக்கும் எனக்கும் சண்டை. போடா, என்கிட்ட பேசாத. ஒரு பாப்பா பெத்துக்க ஓகே சொல்ல மாட்டேங்கிற. ப்ரௌனி, நீ படிக்கணும்லடி, அதான். ஓடிடு, நான் அடிச்சிடுவேன் என்று அங்கிருந்த பொருளை அவன் மேல் விட்டு எறிந்தாள். அதிலிருந்து தப்பியவன், இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியாவது தாக்குப்பிடிடாராம், அப்புறம் மட்டையாயிடுவா என்று கணக்கு போட்டவனை அழைத்தாள். டே ராம். சொல்லு ப்ரௌனி. ராம், டே ராம், இங்க வாடா என்றவள் அவனை கிட்டே அழைத்து அவன் மேல் வாந்தி எடுத்து, அச்சோ சாரி ராம் என்று விட்டு மயங்கி அவன் மேலே விழுந்தாள். அதன் பிறகு என்ன நடந்திருக்கும்? காலையில் எழுந்ததும் பிரசாத், ஐயோ நான் மோசம் போயிட்டேனே, நான் அப்போவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னுட்டு என்று அலறினான். இன்னுமாமா, நேத்து நீ என்ன கதற கதற என்று மீண்டும் மூக்கை சிந்தினான். இனி அவனாச்சு அவளாச்சு, நாம கிளம்பலாம். காதல் எனும் ஈர்ப்பு விசையில் என்றும் காந்தமாக ஒருவரை ஒருவர் ஈர்த்து கொண்டே இருப்பர். முற்றும். தேங்க்யூ. கதையை பிடிச்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.